ரெண்டு விஷயத்துல கவனமா இரு. வரும் சிக்கல்கள், வரும் இமோஷனலா ப்ராப்ளம்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. இந்த வயசுல வரும். சொல்லும் போது அப்படி கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கணும், பிடிச்சிக்கணும். சரியா? ஒருத்தர் ஒரு காட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். நாம தான் காட்டில் நடந்து போயிட்டே இருக்கான். தூரமா ஒரு பெரிய கரையான் புத்து பார்க்குது. ஐயோ புத்து அப்படின்ட்டு பயந்து போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு வழி தெரியல. போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பாம்பு இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்கி கூட நடந்து வருது. இது ஒரு காட்சியா மனசுல வச்சுக்கோ. நடந்து போறது நீதான். பாம்பு பக்கத்துல வருது. திரும்பி போக முடியாது. என்ன பண்ணுவ? கையில எந்த ஆயுதமும் இல்லை. வேகம் அதை விட வேகமா வரும். பாம்புனால வேகம் தெரியாதா உனக்கு? பதறவே கூடாது. சொல்லித்தரேன், பதறக்கூடாது, யோசிக்கணும். இந்த ஸ்பாட் வந்துருச்சா பதறவே கூடாது. போகுது. ஆனா அது கூட தான் வருது. ஒன்றும் சொல்லலை. அது நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. யாருன்னு புரியுதா உங்களுக்கு? கூட வருது. நீங்களாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு வருது. கூடவே வந்துக்கிட்டே இருக்கு. சைலண்டாக இருக்கிறான் இவன். அது வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் பார்வை அது மேலே இருக்கு. கொத்தி போட்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது? ஆனால் அது அப்படியே நடந்தது. இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான். இவன் ஒரு பாறையில் ஏறினான் பாரு. ஏறி அந்த பக்கம் போகிறான் பாரு. கரெக்டாக குதிகாதில் கொத்திருச்சு. இப்போ இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னு. பெரியவங்களுக்கு தெரியும். கூட வர்றவங்க கொத்துப்படாமல் நம்ம வாழ்க்கையை பாறையில் ஏறவே முடியாது. துரோகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சொல்றேன் பிள்ளைகளே, இதுதான் டேக் அவே மெசேஜ். இப்போ அந்த ஆள் இருக்கான்ல, கொத்துப்பட்டு இருக்கான்ல, நம்ம எல்லாம் கொத்துப்பட்டு இருக்கோம்ல, நமக்கு ரெண்டே வாய்ப்பு தான். there is no option than these two. ஒன்று, பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே நீ அழகாய் இருக்கிறாய் அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லி என் வழிக்கு வந்தாய். நான் ஒன்றும் சொல்லவில்லையே, உன்னோடு தானே நான் நடந்தேன், எனக்கு நீதி கொடு அப்படின்ட்டு நீ கேட்டனா அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே அப்படின்னு வந்துட்டு நம்ம கொத்தன இடத்துல இந்த விஷத்தை உருவுறதுக்கு வராது. பாம்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, கொத்திருச்சு இல்ல, விஷம் ஏறுது இல்ல. பாம்பிடத்தில் எந்த நீதியும் கேட்காதே, பாம்பை தேடி ஓடாதே. பாம்பை தேடுவதை இன்றிலிருந்து நிறுத்து. வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணு, உன்னுடைய இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணு. எந்த மெசேஜுக்கும் பதில் சொல்லாத. முழுமையாக உன்னை நீயே கண்ட்ரோல்ல கொண்டு வா. செகண்ட் ஆப்ஷன், கட்சிடுச்சுல, விஷம் ஏறுதுல்ல, மருந்து பாரு. ட்ரீட் த வெனம். ஸ்பாட்ல குழந்தைகளே, உனக்கு காயம் படுகிறதா? மனதிலோ உடலிலோ எந்த காயம் பட்டாலும் யார் காயம் கொடுத்தார்கள் என்பவர்களை தேடி போகாமல் காயங்களின் மீது கவனம் செய்து அந்த காயங்களை சரி செய்வதுதான் உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. தவிர ஒருபோதும் காயம் கொடுத்தவர்களுக்கு பின்னால் ஓடி அவமானப்படாதே என்று சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். முடிஞ்சு போச்சு என் நேரம். எனக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு. பெற்ற தாயானை சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்லுகிறேன். இன்றைய இளைய சமுதாயத்தினரை நான் நிரம்ப நேசிக்கிறேன். நிரம்ப எனக்கு பிடித்திருக்கிறது. உங்கள் மீது நிரம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நானோ இவர்களோ, முன்னணியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இவர்களோ வாழ்க்கையில் முன்னேறியது பெரிய விஷயமே இல்லை. ஏனென்றால் நாம் தவறுவதற்கு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இன்றைக்கு இருப்பது போல் குழந்தைகளுக்கான டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. எங்க அம்மா எல்லாம் ஒரு டிவியை வாங்கி போட்டு கருணா சூப்பர் அப்படின்னு ஒரு சாலிடே இல்ல, கிரவுன் கருணா சூப்பர் அந்த அந்த டிவிக்கு பேரு. அதுக்கு ஒரு பொட்டி வச்சிருக்கோம். அந்த பொட்டியை மூடி அதுல லாக் போட்டு லாக்கை சொருகி வச்சுக்கோ. நான் பார்க்க கூடாதான். நான் காட்டுற போறாங்க அந்த பொதிகை சேனல்ல. ஒரு ஒளியும் ஒரு சித்திரகாரு
தாய் நிலம் தந்த வரும் தாவரம் வயலும் வாழும். இதை பார்க்க கூடாதுன்னு பூட்டி வச்சுக்கோ எங்க அம்மா. நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி படித்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உன் மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுதும் அதையெல்லாம் தூக்கி வைத்துக்கிட்டு நீங்க டிகிரி படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க கிராமத்தில் உன் மீது இந்தியா நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ்நாடு நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ் சமூகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்த சொல்லிட்டு போறேன். இது ஏற்கனவே நான் சொன்னது. நான் நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆள் என்கிட்ட போன மாதம் இல்லை, ஒரு 3 மாதம், மேடம் நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டீங்க போல இருக்கு மேடம். நான் திருப்பி என்ன கேட்டிருப்பேன்றீங்க? ஏன் நான் சொல்கிறேன் உனக்கு என்னான்னு கேட்டேன். நான் குண்டாயிட்டேன்னா உனக்கு என்ன? என் பையன் கேட்குறான், எங்கள் வீட்டில் கேட்குறாரு. நீ என்ன கேட்கறதுக்கு? உனக்கு தான் தொப்பை முன்னால் வந்திருக்கு நான் கேட்டேனா? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டோன்ட் அலோவ் டு ஸ்பீக் அபவுட் யுவர் பாடி மை டியர் கேர்ள்ஸ். இன்னைக்கு நீங்க இது போட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஊதன மாதிரி தெரியுறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் உனக்குன்னா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் கொடுக்காதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். It is my respect. Never allow anybody to talk about your body. யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நீ டிசைட் பண்ணு யார் உன்னை பத்தி பேசுறதுங்கிறது. அதற்காக காத்திரு. இப்படி காத்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை மிக சூப்பரா அமைவதை நான் பார்த்திருக்கேன். நான் நல்லா சாப்பிடுவேன். எங்க அம்மா நல்லா சமைச்சு வைப்பாங்க எனக்கு. இப்போ கூட நான் வரேன் அப்படின்னாலே சூப்பரா சமைச்சிருவாங்க. அன்னைக்கு மீன் குழம்பு சமைச்சிருந்திருக்காங்க. நான் 7 மணிக்கு போனேன் வீட்டுக்கு. எங்கள் அம்மா ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அம்மா பசிக்குதுமா, மீன் குழம்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம் வச்சிருக்கிறேன். மீன் பொரிச்சிட்டிங்களான்னு? நீ வந்தால் தானே சூடாக சமைச்சு கொடுக்குறேன், உட்காரு, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சரிம்மாண்ணு, 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்க. 10 நிமிஷம் ஆகும் இல்லை, பசிக்குது, நான் போய் சுட்டுக்கிறேன், நீ வருத்தனா தீச்சிருவேன், உட்காரு அப்படின்னாங்க. அம்மா ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க டிவியில். அது என்னன்னு பார்த்தேன் நான். அதான் உங்களுக்கு செய்தி என்னன்னா, ஒரு சூப்பரான ஆளு, 6 அடி 3 அங்குலம், தலைமுடி அப்படி வழிஞ்சிருக்கு, கண்ணெல்லாம் கடலாடிய கண்கள், இவ்வளோ பெருசா இருக்கு, மூக்கு நாசி இப்படி இருக்கு, 6 பேக்ல இருக்கிறான். நாமெல்லாம் ஆண்களை அழகா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகளா. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருச்சு அது. ஏன்னா நாம் எந்த ஆம்பளையாவது பார்த்து நீ அழகாக இருக்கிறன்னு சொன்னால் அவன் பேரில் நமக்கு எல்லாம் நரகத்தில் ஒரு வீடு கட்டி வைப்பானா. நகரத்தில் வீடு கட்டி இருக்கிறதே நரகமாக இருக்குது, இதில் நரகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சுருந்தாங்கன்னா எதுக்கு நமக்கு? நான் எவனையும் பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறதே இல்லை. அன்னிலேருந்து கம்முன்னு இருக்கிறது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் நான். அப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ சொன்னால் அந்த பொண்ணு சொல்லிச்சிப்ப என் முருகன் எனக்கு ஒரு காலனியே கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. யாரை பார்த்தாலும் அது அழகா இருக்குது சொல்லும் போல. ஆனா உண்மையாவே அவன் அழகா இருந்தாங்க. ஆனா அசுரன். அது ஒரு ஹிந்தி பட ஷோ, பாலிமர் டிவில தான் வந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்காங்க, கண்ணெல்லாம் அப்படியே பூனை கண்ணு மாதிரி அப்படி இருக்காங்க. நம்ம ஊர்ல அரக்கன்லாம் இப்படி இருப்பாங்க, கருப்பா தொப்பை வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய மண்டவோடெல்லாம் போட்டுக்கிட்டு, கருப்பா அப்படியே சிவப்பா உதட வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய அப்படி தானே காட்டுறாங்க அரக்கன். அவங்க அவ்வளோ அழகா காட்டுறாங்க அரக்கனை. நான் சரி அப்புறமா மீன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். காளி அப்படின்னா, காளி வந்தா அவ என்ன அழகா இருக்கிறா, நம்ம ஊர் காளி மாதிரி இல்லை, சூப்பரா இருக்கிற காளி. அப்படி இறங்கின உடனே 2 பேருக்கும் டயலாக் போகுது. நான் இந்த காட்சியிலேருந்து உள்ள கருத்துக்குள்ள போயிட்டேன். எப்பவுமே குழந்தைகளே ஓரளவு காட்சிக்குள்ள இருங்க, அப்புறமா கருத்துக்குள்ள போயிடுங்க. கருத்து சரியா இல்லைன்னா காட்சியை டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவன் எவ்வளவு அழகானவனா இருந்தா கூட கருத்தியலில் அவன் பிழை செய்கிறானா அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு.